செம்மணி சிந்துபாத்தி மனித புதகுழி வழக்கு இன்று 3ஆம் கட்டத்தின் 53ஆம் நாள். புதிதாக 8 முழு மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 562 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலிருந்து 10 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு செல்லையா பிரணவன் அவர்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் நீதிமன்ற கட்டுக்காவலில் இருந்த பிற சான்று பொருட்களை பேராசிரியர் ராஜ்சோமுதவ அவர்கள் சென்று அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக மிகுதியாக இருந்த ஆர்டிஃபெக்ட்ஸ் 83 129 வரை அதற்கான தரவுகளையும் படங்களையும் விவரங்களையும் இன்றைக்கு எடுத்து குறித்தொதுக்கி கொண்டார். மிகுதி வருகின்ற திங்கட்கிழமை மிகுதி பிற சான்று பொருட்கள் அதற்கான பரீட்சிப்பு நடைபெறும். அதே நேரம் 3ஆம் கட்டத்தின் 54ஆம் நாள் நிகழ்வு திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது. எழுமாற்றாக ஏற்கனவே 2 குழி தோண்டப்பட்டது. அதற்குள் எலும்பு தொகுதிகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்த விடயம். அதற்கு பிற்பாடு நேற்று 6 குழிகள் தோண்டப்பட்டு அவற்றுக்குள்ளும் 3 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமான குழிகள் தோண்டப்பட்டன. நேற்று 6ம் இன்று 3மாக தோன்றப்பட்டன. இதில் 3 குழிகளுக்குள் மனித எண்புகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மிகுதியும் தொடர்ந்து எழுமாற்றான குழிகள் தோண்டுவதற்காக நிபுணர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். திங்கட்கிழமை அது சம்பந்தமான நடவடிக்கைகள் நடைபெற இருக்கின்றன. இன்று 3 எண்பு குவியல்கள் அடையாளப்படுத்தப்பட்டவற்றிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.